ஹே பிரபு, தயையின் பிறப்பிடமே, கருணையால் என்னை ஈர்த்து அருட்காட்சி தந்த வள்ளலே, சம்பிரதாயத்தை பற்றி இனி கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்ன வைஷ்ணவ குல மணியே, ராமானுஜ முனியே, இனி இந்த அடியவன் இருந்து சாதிக்கப் போவது என்ன? நோய் என்று ஒன்று முளைத்திருக்கிறது. உம்மை முதல்வன் என்று கண்ட பின்பு எந்த நோயையும் கண்டு அடியேன் துவளப் போவதில்லை. சீக்கிரம் திருவரங்கம் புகுந்து அடியேனை விடுவிக்க மாட்டீரா? காலம் குறுகாதா எம்பிரானே? புரிகிறது. வெகு நாட்கள் உம்மை தேடிய பிறகுதானே அடியேனுக்கு தரிசனமே நல்கினீர். அதுபோல் இன்னும் காலத்தை நீட்டிக்க பார்க்கிறீரோ? இருக்கும் இருக்கும். உமது லீலையை எம்பெருமானே அறிவான். ஆனால் நீர் ஒன்றை அறிந்து கொள்ளும். அதிக காலம் கடத்தினால் நீர்தான் மன வருத்தம் கொள்வீர். காரணம், உம்மை தரிசித்த பின்பு அடியேன் வெகு நாட்கள் இச்சரீரத்தை சுமந்து யாரையும் கஷ்டப்படுத்த முயலவில்லை. எனவே அடியேனை வழிநடத்துங்கள் சுவாமி, வழிநடத்துங்கள். சுவாமி, வா பெரிய நம்பி. என்ன விஷயம்? தங்களின் உளம் நிறைந்த திருமலை நம்பி சுவாமி வந்திருக்கிறார். மருமானிடம் பேசிக் கொண்டிருக்க மாமன் வந்திருக்கிறாரோ? இதுவும் உமது திருவுள்ளமோ? சுவாமி, அவரை தங்களிடம் அழைத்து வரட்டுமா? அல்லது தாங்கள் இன்னும் ஆராதனம் முடிக்கவில்லையா? அங்கேயே அமரச் சொல்லிவிடட்டுமா? பலாபலன் அனைத்தும் அவனிடம் இருக்க அவனை காக்க வைக்காதே. உடனே இவ்விடத்திற்கு அழைத்து வா. ஓ, திருவேங்கடவனின் அருள் நோக்கம் கருத்தில் கொண்டு இப்படி சொல்கிறீர்களா சுவாமி? இதோ அவரை அழைத்து வருகிறேன். திருவேங்கடவனின் அருள் நோக்கம் அடியேனுக்கு என்றும் உள்ளது. உமது திருநோக்கம் இக்கடையேனிடத்தில் என்றைக்கு என்றுதான் உம்மிடம் யாசித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, அடியேன் தாசன். கைங்கரிய சிரேஷ்டனாக என்றும் திகழ்வாய். எழுந்திரு திருமலை நம்பி. என்ன விசேஷம்? திடுதிப்பென்று திருவரங்கம் வந்திருக்கிறாய்? அது தங்களின் திருமேனி பாங்கில்லை என்று அறிந்தேன். எனவே அங்கு இருப்பு கொள்ளவில்லை. உடன் புறப்பட்டு வந்துவிட்டேன் சுவாமி. ஓ, திருமலை வரை அடியேனின் தேகநிலை பிரசித்தமாகிவிட்டதா? சரிதான் போ. ஏன், அடியேனை பற்றி வேங்கட ஈசன் உன்னிடம் எதுவும் தெரியப்படுத்தவில்லையா? இவ்வுடல் இனி இருந்து யாருக்கும் பிரயோஜனமில்லை. எனவே ஒரு வியாஜ்யமாக ராஜபிளவை என்னும் நோயை அளித்து என்னிடம் அழைத்துக் கொள்ளலாம் என இருக்கிறேன் என்று திருமலைவாசன் உன்னிடம் தெரியப்படுத்தவில்லையா? சுவாமி, நிச்சயம் திருவேங்கடமுடையானின் திருவுள்ளம் அப்படி நினைக்க வாய்ப்பில்லை. தங்களால் நாங்கள் அனைவரும் அறிய வேண்டிய பல நுணுக்கமான சம்பிரதாய விஷயங்கள் அநேகம் உள்ளன. தாங்கள் இன்னும் பல்லாண்டுகள் எங்களின் உடனிருந்து வழிநடத்தி தர வேண்டும். திருமலை நம்பி, சம்பிரதாய நுணுக்கங்கள் அநேகம் உள்ளது என்பது வாஸ்தவம்தான். ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது ஓர் மாக்கடல். அடியேன் ஏதோ சற்று அக்கடலிலிருந்து கையளவு தீர்த்தம் எடுத்து ஆச்சமனம் செய்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதை ஓரளவிற்கு ஸ்வீகரித்து உங்கள் அனைவருக்கும் தர இந்த ஆயுள் பரியந்தம் போதாது. ஆனால் உன்னத சிஷ்யர்களாக நீங்கள் எல்லோரும் ஆங்காங்கே வியாபித்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கடலிலிருந்து தீர்த்தத்தை கைக்கொண்டு ஸ்ரத்தையுடன்
வருவோர்க்கு புரோக்ஷணம் செய்து அவர்களை வழிநடத்தலாம். அதை விடுத்து அடியேனின் உடல் நலம் குறித்து வீண் கவலை அடைய வேண்டாம். தேகமும் வியாதியும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அதன் வீரியமும் இருக்கத்தான் செய்யும். அதன்படி அதை அனுபவிப்பதும் அடியேனுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதை பற்றி அடியேனும் பெரிதாக நினைக்கவில்லை. வேறு பெரும் பொறுப்பில் இருக்கும் நீயும் அது பற்றி நினைக்க வேண்டாம். சரியா? இந்த சம்பிரதாய அபிவிருத்திக்கு உனக்கு அதிக அளவு பொறுப்பிருப்பது போல மருமான் ராமானுஜனுக்கும் அரும்பெரும் பணிகள் காத்திருக்கின்றன. எப்படி இருக்கிறான் மருமான் ராமானுஜன்? மிகவும் நன்றாக இருக்கிறான். அடியேன் ஒவ்வொரு முறையும் இங்கு தங்களை தரிசிக்க வரும் பொழுது தாங்கள் அவனை விசாரிப்பதே அவனுக்கு பெரும் பேறு. அடியேனுக்கும் தான். தங்களின் நித்திய ஆசிகளால் அவன் அரிய பெரிய காரியங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறான். அடியேனின் ஆசிகள் என்றா சொன்னாய்? கொஞ்சம் பதப்பிரயோகம் மாறி இருக்கிறது. அதுவும் இவர் திருவுள்ளம் போலும். சரி, ராமானுஜன் நிகழ்த்திய சமீபத்திய விசேஷ காரியம் என்று ஏதாவது இருக்கிறதா? உன்னிடம் அது பற்றி ஏதோ விசேஷ செய்தி இருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான் சுவாமி. முகத்தை வைத்தே பலரது உள்ளத்தை அறிபவர் தாங்களாயிற்றே. சமீபத்தில் ராமானுஜன் மூலம் ஒரு அற்புதம் நடந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து காஞ்சியம்பதி முழுவதும் அவனை பற்றிய புகழொளி எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. அதை சொல் முதலில். என்ன அற்புதத்தை செய்தான் மருமான்? செவி குளிர சீக்கிரம் அது பற்றி சொல். தட்சிணாமூர்த்தி என்னும் பெரிய செல்வந்தர் ஒருவர் நம் காஞ்சியம்பதிக்கு அருகில் இருக்கிறார். வரதனின் திருக்கோயிலுக்கும் பல வகையிலும் திரவிய சகாயம் செய்து வருபவர். அவரது ஒரே பெண் அழகாலும் குணத்தாலும் சிறந்து விளங்குபவள். சமீபத்தில் பல ஆண்டுகளாக பிரம்ம ரக்ஷசால் பீடிக்கப்பட்டு தன் சுய அடையாளத்தையே இழந்து பலரும் இகழும்படிக்கு ஆளாகியிருக்கிறாள். இதனால் மனமுடைந்த தட்சிணாமூர்த்தி கடைசியில் யாதவ பிரகாசரின் உதவியை நாடியிருக்கிறார். அவரும் வழக்கமாக தன் படோடபத்தால் பிரலாபித்து இப்பொழுதே அந்த பிரம்ம ரக்ஷஸை தலைத்தெறிக்க ஓட செய்கிறேன் பார் என்று பல வகையில் முயற்சித்திருக்கிறார். ஆனால் அந்த ரக்ஷஸோ யாதவரை இகழ்ந்து பேசுவதோடு நில்லாமல் தான் இப்பெண்ணை விட்டு அகல வேண்டும் என்றால் தங்களின் சீடன் ராமானுஜனின் பாதங்கள் அப்பெண்ணின் சிரசின் மீது பதிய வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறது. அதன்படியே ராமானுஜனின் பாதம் அப்பெண்ணின் சிரசின் மீது பட்ட மறுகணமே அந்த பிரம்ம ரக்ஷஸ் இருந்த இடம் தெரியாமல் புறப்பட்டு நற்கதியையும் அடைந்து விட்டது. ஏற்கனவே பிரம்ம ரக்ஷஸால் மனம் நொந்த யாதவ பிரகாசர் ராமானுஜனால் அற்புதம் நிகழ்ந்ததை நேரே கண்ணுற்று முன்பை விட அதிக மனசங்கடத்திற்கு ஆளாகிவிட்டார். சுவாமி, தங்களின் சிரிப்பிற்கான காரணத்தை அடியேன் அறியலாமா? திருமலை நம்பி, நீ சொன்ன விஷயம் மிக அற்புதமானது. அதில் சந்தேகமே இல்லை. இருப்பினும் இதை கேட்டவுடன் அடியேனின் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பகவானின் சில லீலைகளை கேட்கும்போது பக்தி பரவசம் ஏற்படும். சில லீலைகள் வியப்பை ஏற்படுத்தும். சில லீலைகள் பயத்தையும் ஏற்படுத்தும். பல லீலைகள் ஆனந்தத்தையும் குதூகலத்தையும் அளித்து நம்மை சிரிக்கச் செய்துவிடும். கண்ணனின் சிறுவயது லீலைகளைப் போன்று. அதில் ஒன்று இன்றைக்கு நினைத்தாலும் சிரிப்பு வரும். ஒரு முறை ஏதோ ஒரு ஆய்ச்சியர் வீட்டில் வழக்கம் போல் வெண்ணெயை திருடி உண்டிருக்கிறான் விஷமக்கார கண்ணன். அவள் ஒரு நாள் கையும் களவுமாக கண்ணனை பிடித்தவள் நேரே யசோதையிடம் அழைத்து வந்து, இவன் செய்த காரியம் பார்த்தாயா? பானைகள் முழுவதிலும் இருந்த அத்தனை வெண்ணெயையும் இவன் ஒருவனே விழுங்கி இருக்கிறான். அத்தோடு நின்றானா? ஏதோ உண்டோம் என்று போகாமல் வெண்ணெய் பானைகளையும் தூக்கி போட்டு உடைத்து விடுகிறான். பிறகு பெரிதாக குதூகலித்து சிரிக்கிறான். நீ கொஞ்சம் இவனை கண்டித்து வை என்று சொல்லிவிட்டு கோபமாக சென்று விட்டாள். யசோதையும், ஏனடா கண்ணா, வெண்ணையோ நம் அகத்தில் நிறைய இருக்க நீ இப்படி பல இடத்திலும் திருடி தின்னலாமோ? சரி, போகட்டும்.
ஏனடா பானைகளையும் உடைக்கிறாய் என்று கேட்க குறும்புக்கார கண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, வெண்ணெய் மிகவும் ருசியானது. அதுவும் மற்றொருவர் கிரகத்திலிருந்து எடுத்து தின்பது மிகவும் ஆனந்தமானது. அதேபோல் பானை உடையும் சத்தம் நீ கேட்டிருக்கிறாயோ? ஆஹா, அந்த ஒலி மிக மிக ஆனந்தமானது. அதனால்தான் உடைத்தேன் என்றான். யசோதைக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. அதில் எப்படியடா ஆனந்தம் கிடைக்கும் என்று கேட்க, அப்போது அருகில் இருந்த ஒரு பெரிய பானையை சட்டென்று எடுத்து போட்டு உடைத்து, பார்த்தாயா, எப்படி சத்தம் வந்தது பார்த்தாயா, ஆனந்தமாக இல்லை என்று கேட்டபடியே ஒரே ஓட்டமாக ஓடியே போய்விட்டான். யசோதை விக்கித்து போய் நிற்கிறாள். இதை எண்ணி ஆழ்வார்களைப் போல் நாமும் குதூகலித்து சிரிக்கிறோம் இல்லையா? இப்படி கண்ணனின் லீலை போல் மதுரமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது உன் மருமான் ராமானுஜன் நிகழ்த்திய விசேஷம். அகங்காரத்தின் சுவடுகள் அங்கம் முழுக்க வியாபித்திருக்கும் யாதவ பிரகாசரின் முகம் அன்று எப்படி ஆகியிருக்கும் என்று நினைத்தேன். சிரிப்பு வந்துவிட்டது. திருமலை நம்பிகளே, நிச்சயம் தாங்கள் தெரியப்படுத்திய விஷயம் நினைக்க நினைக்க மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உறுதியாக சொல்லலாம், அற்புதன் ராமானுஜன் என்று. அதற்கு காரணம் நம் ஆச்சாரியரின் சம்பந்தம் அவனுக்கு இருப்பதுதான். அவனுக்கும் அடியேனுக்கும் இன்னும் நெருக்கமான சம்பந்தம் இருக்க வேண்டும். அதுதான் காலத்தின் கட்டாயமும் கூட. ஆணையிடுங்கள் சுவாமி. ராமானுஜனை தங்களை இங்கு தரிசிக்க உடனே அழைத்து வருகிறேன். அவசரப்படாதே. இன்னும் காலம் கைகூடி வரவில்லை. வரும் நேரம் வரை பொறுத்திரு. அடியேனும் சில விஷயங்களுக்காக பொறுத்திருக்க பழகிக் கொண்டிருக்கிறேன். சரி, வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறாய். பெரிய நம்பி, இவனை அழைத்துக் கொண்டு சென்று சில ஓலைகளை சமீபத்தில் பதிவுகள் செய்திருக்கிறாய் அல்லவா? அதை திருமலை நம்பியிடம் காட்டி அவனது சில உன்னதமான மேற்கோள்களையும் பதித்துக்கொள். உத்தரவு சுவாமி. சென்று வா திருமலை நம்பி. சற்று சிரம பரிகாரமும் செய்து கொள். உத்தரவு சுவாமி. ஒளிரும் சுடரே, அற்புத பேரொளியே, அற்புதங்களை ஆரம்பித்து விட்டாயா? பிரம்ம ரக்ஷசுக்கு மோட்சத்தை நல்கிவிட்டீரா? இன்னும் பல்லாயிரக்கணக்கானோரையும் சீர்மைப்படுத்தி மோட்ச வாயிலுக்கு கொண்டு செல்ல தீர்மானித்து விட்டீரா? அந்த அற்புதத்தை எப்போது தொடங்க இருக்கிறீர்? அந்த மகோன்னதமான காரியத்தில் இந்த கடையேனை மறந்து விடாதீர். ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்தை அலங்கரிக்க வரவைத்தான் அவளோடு அடியேன் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறேன். வாரும், சீக்கிரம் வாரும். ஆண்டாள், என்னம்மா கவலையுடன் அமர்ந்திருக்கிறாய்? கவலை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? மன்னரை பார்ப்பதற்காக காலையில் புறப்பட்டு சென்றவர் இன்னும் அகத்திற்கு திரும்பவில்லை. இதற்காகவா கவலை கொள்கிறாய்? உனக்குதான் கூரேசனை பற்றி தெரியுமே. திராவிட தமிழ் வேதத்தில் மூழ்கிவிட்டால் அவனுக்கு நேரம் போவதே தெரியாது. மேலும் மன்னரை காண சென்றிருக்கிறான். அவர் அனுமதித்த பின்தானே புறப்பட முடியும். இருந்தாலும் அவர் திரும்புவதற்கு கால தாமதமானால் எனக்கு கவலை அதிகரிக்கிறது. பழைய சம்பவங்கள் நினைவிற்கு வர துவங்குகிறது. அவையெல்லாம் கடந்து போன விஷயங்கள். இப்போதுதான்
கூரேசன் பூரணமாக குணமாகிவிட்டானே, அதனால் உன் கவலை அர்த்தமற்றது. என்ன இத்தனை தாமதமாக வருகிறாய்? எந்த தகவலும் இல்லை. பாவம் ஆண்டாள் தவித்துக் கொண்டிருக்கிறாள். மன்னரை பார்க்க சென்றாலே அங்கு சற்று முன்பின் தான் ஆகும். மன்னரை பார்க்க செல்கிறாய் என்பது சரி. சென்றவன் சீக்கிரம் பணியை முடித்துக் கொண்டு வர வேண்டாமா? இங்கு உனக்காக உன் சகதர்மினி காத்துக் கொண்டிருப்பாள் என்பது உனக்கு தெரியாதா? வழக்கமாக குறித்த நேரத்தில் வந்து விடுவேன். ஆனால் இன்று என்ன ஆயிற்று? ஒரு சிறு பிரச்சனை. அதை அடியேன் தீர்க்க வேண்டிய சூழல். மன்னரிடம் பிரச்சனையா? பிரச்சனை மன்னரிடம் இல்லை தந்தையே. மன்னர் 3 சிற்றரசர்களான அபராஜிதன், ஆதித்தன் மற்றும் வல்லபனுக்கு சில ஊர்களை பிரித்துக் கொடுத்திருந்தார். இவர்கள் படித்தவற்றில் மூல ஓலையில் இல்லாத சில ஊர்களின் பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது. அப்படியானால் இவர்கள் வாசித்த ஊர்கள் மூலப்பிரதியில் உள்ளவைகள் அல்ல என எண்ணுகிறாயா? மூலப்பிரதியில் உள்ள ஊர்களும் இருக்கின்றன. அதற்கு மேல் சில ஊர்கள் இதில் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்தெந்த ஊர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன? அபராஜிதர் படிவத்தில் திருமயிலை, திருவான்மியூர், திருவூரகம், திருவெக்கா. ஆதித்தனார் படிவத்தில் சீக்காலத்தி, திருமால்பேறு, திருவல்லிக்கேணி, திருநீர்மலை. வல்லவர் படிவத்தில் திருவண்ணாமலை, திருநாவலூர், திருவிடவெந்தை, திரு எவ்வளூர். இறுதியில் அடியேன் தான் அதை தீர்த்து வைக்க வேண்டியதாகிவிட்டது. மன்னருக்கு எத்தனை பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். மேலும் உங்கள் ஞாபக சக்தியை நினைத்தும் வியப்பாக இருக்கிறது. உங்களுக்குள் இத்தனை பெரிய திறமை இருக்கிறதா? அந்த திறமை இப்பொழுது பிரச்சனையாக மாறி உள்ளது. பிரச்சனையை தீர்த்ததாக நீ நினைக்கிறாய். ஆனால் இப்பொழுதுதான் பிரச்சனையை ஆரம்பித்திருப்பதாக நான் கருதுகிறேன். தந்தையே, நீங்கள் கூறுவது அடியனுக்கு விளங்கவில்லை. கூரேசா, சிற்றரசர்களை விரோதித்துக் கொள்வது நமக்கு சரியல்ல. பல சங்கடங்களை தோற்றுவிக்கும். நாம் பல பண்ணைகளை வைத்திருந்தாலும் பல சிற்றரசர்களை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டியுள்ளது. அதுவும் நீ குறிப்பிட்ட 3 சிற்றரசர்களின் தயவு நமக்கு மிக அவசியம். இவர்கள் படித்தவற்றில் மூல ஓலையில் இல்லாத சில ஊர்களின் பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது. இத்தோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம தன்னம்பிக்கை மட்டுமே அவங்களோட பலன் நினச்சிக்கிட்டு வெளியே வந்து வாழ்கிறாங்கய்யா. அப்பேற்பட்ட தன்னம்பிக்கையை தான் நம்ம சமுதாயத்தில் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயமா நாங்கள் கருதணும்.